முத்துவுக்கு ரோகிணியும் மனோஜும் செஞ்ச மொத்த ஃப்ராடுத்தனமும் ஜீவா மூலயமா வெளியே தெரிய வருது. இதை தெரிஞ்சுக்கிட்டதும் இங்க முத்து ஜீவாவை, நீங்க வீட்டில் சொன்னாதான் எங்க வீட்டில் நம்புவாங்க, நான் சொன்னா சுத்தமா நம்ப மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இங்க ஜீவாவை வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு வராரு. இங்க முத்து ஜீவாவை வெளியவே நிக்க வச்சுட்டு, உள்ள நடக்கிறத மட்டும் பாருங்க, அதுக்கப்புறம் நான் கூப்பிடுறேன், உள்ள வாங்க அப்படிங்கிற மாதிரி இங்க ஜீவாவை வெளியே நிக்க வச்சுட்டு முத்து உள்ள வந்து எல்லாரையும் கூப்பிட்டு ஹாலில் உட்கார வச்சு மனோஜை கூப்பிட்டு இங்க குற்றவாளி கூண்டில் நிக்க வைக்கிற மாதிரி நிக்க வச்சுக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் இங்க இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த விஜயா கேக்குறாங்க, டேய் என்னடா என் புள்ளைய கூட்டிட்டு வந்து இப்படி குற்றவாளி கூண்டில் நிக்க வைக்கிற? ஆமா, தப்பு பண்ணா குற்றவாளி தானே. இங்க குற்றவாளி இதோ நிக்கிறானே தொழிலதிபர், இவன் தான். நீங்க தான் ஜட்ஜு, நான் யார் தெரியுமா வாதாட போறேன், சரிங்களா? இப்போ நடக்கிறத மட்டும் பாருங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கோபத்தோட முத்து சொல்ல ஆரம்பிக்கிறாரு. என் அப்பா 35 வருஷமா உழைச்சி கஷ்டப்பட்டு பல உயிர்களை காப்பாத்தி அவரு உழைச்ச பணத்தை எடுத்துக்கிட்டு போய் இந்த தொழிலதிபர் சந்தோஷமா இருக்கலாம்னு திட்டம் போட்டான். ஆனா இந்த ஃப்ராடு கிட்ட இருந்து அந்த ஃப்ராடு பணத்தை தூக்கிட்டு போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இங்க முத்து சொல்ல, உடனே ரவி இருந்துகிட்டு, டேய் இதெல்லாம் பழைய விஷயம், இப்போ ஏன்டா எங்களோட வேலையெல்லாம் கெடுத்துக்கிட்டு நின்று பேசிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி இங்க ரவியும் சொல்ல, உடனே ஸ்ருதி இருந்துகிட்டு, ரவி அமைதியா நில்லு, அவர் ஏதோ சொல்ல வராரு, என்னன்னு தான் கேட்போம், நீ குறுக்க பேசாத அப்படின்னு இங்க ஸ்ருதியும் சொல்ல, உடனே இங்க முத்து இருந்துகிட்டு மறுபடியும் பேச ஆரம்பிக்கிறாரு. ஆமாண்டா, இப்போ இது வரைக்கும் நான் சொன்னது எல்லாமே எல்லாருக்கும் தெரியும், ஆனா இதுக்கு அப்புறம் நடந்த விஷயம் எதுவுமே நம்மளுக்கு தெரியாதுல்ல. இதோ நிக்கிறாரே இந்த தொழிலதிபருக்கு அந்த பணம் எப்பவோ மறுபடியும் கிடைச்சிருச்சு. அந்த ஜீவா 27 லட்சம் ரூபாய்க்கு பதிலா 3 லட்சம் ரூபாய் வட்டியோட 30 லட்சம் ரூபாய் இந்த ஃப்ராடு கிட்ட கொடுத்துருக்கு. ஆனா இந்த புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து இந்த விஷயத்த நம்ம யார்கிட்டயுமே சொல்லல அப்படிங்கிற மாதிரி இங்க முத்து சொன்னதும் அங்க இருந்த விஜயா, அண்ணாமலை, ரவி, ஸ்ருதின்னு எல்லாருக்குமே ரொம்பவும் ஷாக் ஆயிடுது. உடனே இங்க குற்றவாளி கூண்டில் நின்னுகிட்டு இருந்த மனோஜோ, டேய் சரியான லூசாடா நீ, சும்மா எல்லாரையும் கூப்பிட்டு டிராமா பண்ணிக்கிட்டு இருக்க, எனக்கு என்ன வேலை வெட்டி இல்லையா? நான் ஷோரூமுக்கு போனோம் போடா அப்படின்னு சொல்லிட்டு இங்க கையை உதறி விட்டுட்டு அங்க மனோஜோ ரொம்ப பிஸி மேன் மாதிரி காட்டிக்கிட்டு வெளியே போறாரு. அப்போ இங்க ஓடி போய் இங்க முத்து மனோஜோட காலரை பிடிச்சி கூட்டிட்டு வந்து மறுபடியும் குற்றவாளி கூண்டுல நிக்க வச்சு, டே ரவி இவனை புடிடா, நான் பேச வேண்டியது இன்னும் நிறைய இருக்கு, இவன் யாருன்னு நான் காட்டியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இங்க முத்து ரோகிணியையும் மனோஜையும் பார்த்து முறைச்சிக்கிட்டே பேசுறாரு. என்னடா முத்து சொல்ற, பணத்தை வாங்கிட்டாங்களா அப்படின்னு அதிர்ச்சியாவே இங்க அண்ணாமலை கேட்குறாரு. உடனே முத்து சொல்றாரு, அப்பா நான் தான் ஏற்கனவே சொன்னேனே இந்த விஷயத்துல 2 அக்யூஸ்டுங்க இருக்குதுங்கன்னு. ஒன்று இதோ நிற்கிறானே ஓடுகாலி மனோஜ், அதுக்கப்புறம் இவனோட பொண்டாட்டி அந்த பார்லர் அம்மா அப்படின்னு இங்க முத்து சொன்னதும் இங்க ரோகிணிக்கு ரொம்பவும் பயத்தோட அங்க காலெல்லாம் நடுங்கிக்கிட்டு பதட்டமாவே நின்றுகிட்டு இருக்காங்க. உடனே இங்க மனோஜ் இருந்துக்கிட்டு, டேய் இப்பதான் என்னோட பணம் 30 லட்சம் ரூபாய் ஏமாந்துட்டு வந்து நிக்கிறேனேன்னு கவலையா இருந்துகிட்டு இருக்கேன், நீ என்னன்னா தேவையில்லாத டிராமாலாம் பண்ணிக்கிட்டு இருக்க, ஒழுங்க மரியாதையா இங்க இருந்து போயிடுறா அப்படிங்கிற மாதிரி இங்க மனோஜோ எதையாவது சமாளிக்கலாம் அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறாரு. உடனே முத்து இருந்துக்கிட்டு, டே ஃப்ராடு, மாட்டிக்கினதுக்கு அப்புறமும் நீ நடிக்கிற பத்தியா, அதுதான்டா உங்ககிட்ட ஹைலைட்டே அப்படின்னு இங்க முத்துவும் சொல்றாரு. உடனே இங்க ரோகிணி இருந்துக்கிட்டு, இந்த முத்து இந்த நம்ம விஷயத்த எப்படியோ கண்டுபிடிச்சிட்டான், ஆனா ஜீவா கிட்ட இருந்து 30 லட்சம் ரூபாவை வாங்கினதை இவனால நிரூபிக்க முடியாது, அதுக்குள்ள நம்ம உள்ள புந்து இந்த ஆட்டத்தை கலைச்சிட வேண்டியதுதான் அப்படின்னு ஒரு கிரிமினல் மைண்டோட திட்டம் போட்டு இங்க ரோகிணி பேச ஆரம்பிக்கிறாங்க. அங்கிள் இவர் எங்க மேல தேவையில்லாம அக்யூஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு இங்க ரோகிணி சொல்ல, உடனே இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த மீனா, இங்க பாருங்க அவர் தேவையில்லாமலாம் பேசல, ஆதாரத்தோட தான் பேசுவாரு அப்படின்னு மீனாவும் கோபம் வந்து கத்த, உடனே ரோகிணி சொல்றாங்க, என்னங்க நாங்க பணம் வாங்கினதா நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, அதுக்கான ஆதாரம் உங்ககிட்ட இருக்கா அப்படிங்கிற மாதிரி இங்க ரோகிணி சொல்ல, உடனே முத்து சொல்றாரு, ஆதாரம் இல்லை, அன்னைக்கு நான் தானே இருந்தேன், அந்த ஜீவாவுக்கு எனக்கே தெரியாம கையெழுத்தும் போட்டிருக்கேன், சாட்சி கையெழுத்து அப்படிங்கிற மாதிரி இங்க முத்து சொன்னதும் அண்ணாமலை, டேய் என்ன தாண்டா சொல்ல வர? அப்பா அது 2வது பாயிண்ட், அந்த விஷயத்துக்கு நான் அப்புறம் வரேன், இப்போ நடக்கிறத மட்டும் நான் பேசுறேன். அந்த ஜீவா 3 மாசத்துக்கு முன்னாடியே ஸ்டேஷன்ல வச்சு 30 லட்சம் ரூபாய் இவங்க கிட்ட கொடுத்துருக்காங்க. சும்மா ஒன்றும் இல்லப்பா, அந்த ஜீவாவை மிரட்டி இதோ நிக்குதே இந்த பார்லர் அம்மா, போலீஸ் ஸ்டேஷனுக்கெல்லாம் அழைச்சிக்கிட்டு போய் அங்க மிரட்டி கையெழுத்தை வாங்கி அதுக்கப்புறம் தான்ப்பா அந்த பணத்தை வாங்கியிருக்காங்க.
அப்படிங்கிற மாதிரி இங்க முத்து சொல்ல உடனே இங்க விஜயா இருந்துகிட்டு டே மனோஜ் இவன் என்னதாடா சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி இங்க மனோஜை பார்த்து விஜயா கேக்குறாங்க. உடனே மனோஜ் சொல்றாரு, அம்மா இவன் ஏதோ உளறிக்கிட்டு இருக்காமா, இவன் குடிச்சிட்டு வந்திருக்கான்னு நினைக்கிறேன். டேய் நான் குடிச்சிருந்தேன்னு வச்சுக்கோ விசாரணையே வேற மாதிரி இருந்திருக்கும் அப்படின்னு இங்க மனோஜை கையை நீட்டி மிரட்டிக்கிட்டு இருக்கும்போது இங்க ரோகிணி இருந்துகிட்டு போத முத்து உங்க இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டே போகாதீங்க, நீங்க பாட்டுக்குன்னு எங்க மேல வந்து வீண் பழி போட்டுக்கிட்டு இருக்கீங்க, நாங்க பணத்தை வாங்கினதுக்கு உங்ககிட்ட என்ன சாட்சி இருக்கு அப்படிங்கிற மாதிரி இங்க ரோகிணி கேக்குறாங்க. உடனே முத்து இருந்துகிட்டு அப்படி கேளுங்க பார்லரம்மா, சாட்சி தானே, இத கூப்பிடுறேன், ஜீவா உள்ள வாங்க அப்படிங்கிற மாதிரி இங்க முத்து ஜீவாவை உள்ள கூப்பிட்டதுமே இங்க ஜீவா உள்ள வந்ததை பார்த்ததும் இங்க ரோகிணிக்கும் மனோஜுக்குமே ரொம்பவும் ஷாக் ஆயிடுது. அப்பா இவங்க தான்ப்பா ஜீவா அப்படின்னு இங்க முத்து சொல்ல வரும்போது உடனே ஜீவா இருந்துகிட்டு முத்து இவ்வளவு நேரம் நீங்க பேசிட்டீங்க, இனிமே நான் பேசுறத மட்டும் பாருங்க, நீங்க அமைதியா நில்லுங்க அப்படிங்கிற மாதிரி இங்க ஜீவா முத்துவை சொல்லிட்டு இங்க விஜயா கிட்டயும் அண்ணாமலை கிட்டயும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நான் தான் ஜீவா, நான் தான் உங்க பையனை 1 வருஷமா லவ் பண்ணேன், லிவிங் டுகெதர்ல தான் இருந்தோம். உங்க எல்லாருக்கும் என் மேல கோவம் இருக்கும், எனக்கு புரியுது. ஆனா நான் ஒரு அப்பாவியை ஏமாத்திட்டு போல, தான் சொந்த அப்பா அம்மாவை தான் சொந்த குடும்பத்தை ஏமாத்திட்டு அப்பாவோட ரிட்டையர்மெண்ட் பணத்தை எடுத்துக்கிட்டு ஓடி போக பார்த்தானே அவனை தான் நான் ஏமாத்தினேன் அப்படிங்கிற மாதிரி இங்க ஜீவா சொல்லிக்கிட்டு இருக்க. உடனே அண்ணாமலை இருந்துக்கிட்டு ஏமா இவன் என் பணத்தை எடுத்துக்கிட்டு ஓடி போகணும்னு நினைச்சது தப்பு தான், ஆனா நான் உழைச்ச பணத்தை நீ எப்படிம்மா எடுத்துக்கிட்டு போலாம், என்னை மன்னிச்சிடுங்க, நான் பண்ணது தப்பு தான், என்னால உங்க ஃபேமிலியே அஃபெக்ட் ஆயிருக்கு, நான் ஏன் அப்படி பண்ணேன்னு சொன்னதுக்கு என்கிட்ட நிறைய ரீசன்ஸ் இருக்கு, ஆனா என்ன சொன்னாலும் நான் செஞ்சது தப்பு தான் அப்படின்னு இங்க ஜீவா மன வருந்தி மன்னிப்பு கேட்க. உடனே விஜயா இருந்துக்கிட்டு சீ வாய மூடு, தப்புன்னு அசால்ட்டா சொல்ற, என் புள்ள மனோஜ் ஒரு அப்பாவி, அவனை ஏமாத்திட்டு பணத்தை எடுத்துட்டு போகிறதுக்கு உனக்கு எப்படி தான் மனசு வந்தது, ஏய் ரவி போலீஸை கூப்பிடு அப்படின்னு இங்க விஜயா கத்த ஆரம்பிக்க. உடனே இங்க ஜீவா இருந்துக்கிட்டு எதுக்காக போலீஸை கூப்பிடுறீங்க அப்படின்னு இங்க ஜீவா கேட்குறாங்க. உடனே விஜயா சொல்றாங்க, பின்ன பணத்தை எடுத்துக்கிட்டு உன்னையெல்லாம் சும்மாவா விடுறது, போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி உன்னை பிடிச்சி உள்ளே போட்டால் தான் எங்களுக்கு ஆறுதலாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இங்கே விஜயா சொல்ல. உடனே இங்கே ஜீவா சொல்கிறாங்க, பிடிங்க பிடிச்சி போடுங்க, ஆனால் பிடிச்சி போட போகிறது என்ன கிடையாது, ஏன்னா நான் பணத்தை 3 மாசத்துக்கு முன்னாடியே உங்க புள்ளகிட்டையும் அந்த ரோகிணிகிட்டையும் கொடுத்துட்டேன், அதுக்கான போலீஸ் ஸ்டேட்மெண்ட் கூட என்கிட்ட இருக்கு அப்படிங்கிற மாதிரி கையில ஒரு ஆதாரத்தை எடுத்து இங்க ஜீவா அண்ணாமலை விஜயா கிட்ட காட்டுறாங்க. அதை பார்த்ததுமே இங்க விஜயாவுக்கும் அண்ணாமலைக்கும் ரொம்பவும் ஷாக் ஆகி இங்க மனோஜையும் ரோகிணியையும் பார்த்து முறைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏய் மனோஜ் இவ சொல்றது உண்மையா அப்படின்னு விஜயா கேட்க. உடனே மனோஜ் இருந்துகிட்டு அப்பா இவெல்லாம் ஒரு ஆளு, இவ சொல்றான்னு நம்பிக்கிட்டு இருக்கீங்க, அதை நிக்கிறானே முத்து, இவகிட்ட ஏதாவது பணத்தை கொடுத்து இப்படி வந்து சொல்லுன்னு சொல்லியிருப்பா, அதனாலதான் இவளும் வந்து இந்த மாதிரி எங்க மேல பழிய போட்டு பேசிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி இங்க மனோஜ சொல்ல. உடனே முத்து இருந்துகிட்டு டே ஃப்ராடு, நீ கையும் களவுமா மாட்டிக்கிட்ட பிறகும் என்னம்மா ஆக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்க, மேடம் நீங்க உங்ககிட்ட நிறைய ப்ரூஃப் இருக்குல்ல பணத்தை கொடுத்தது, அதை எடுத்து காட்டுங்க அப்படின்னு இங்க முத்து ஜீவா கிட்ட சொல்ல. உடனே ஜீவாவும் நான் சொன்னதை நீங்க நம்பலனா இதோ ஸ்டேஷன்ல கையெழுத்து போட்டு 30 லட்ச ரூபாய் கொடுத்துருக்கேன், அதுக்கப்புறம் இதுவும் உங்களுக்கு பத்தலைனா பேங்க் ஸ்டேட்மெண்ட்டு என்னோட அக்கௌண்ட்ல இருந்து இதோ இங்கே நிற்கிறாங்களே மனோஜ், அவனோட அக்கௌண்ட்டுக்கு 30 லட்ச ரூபாய் டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன், எல்லாத்தையும் நீங்களே செக் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி இங்கே ஜீவா அடுக்கடுக்கா எடுத்து இங்கே ஆதாரத்தை காட்டவும் இங்கே விஜயாவுக்கு ரொம்பவுமே ஷாக் ஆயிடுது. ரோகிணி இவ சொல்றதெல்லாம் உண்மையா அப்படின்னு முறைச்சிக்கிட்டே இங்க ரோகிணியை கேட்க. இங்க ரோகிணியோ படபடப்பாவே நின்றுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்து ஜீவா சொல்றாங்க, பணத்தை வாங்கும்போது இவங்க தானே இருந்தாங்க, இன்ஃபேக்ட் 3 லட்ச ரூபாயோட வட்டியோட கேட்டு வாங்கினதே இவங்க தான் அப்படிங்கிற மாதிரி இங்க ஜீவா எல்லா உண்மையையும் புட்டு புட்டு வைக்க. உடனே மனோஜ் இருந்துகிட்டு அப்பா இவங்க சொல்றதெல்லாம் நம்பாதீங்க, எல்லாமே பொய் அப்படின்னு இங்க மனோஜும் எதையோ சொல்லி சமாளிக்கவும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. உடனே முத்து இருந்துகிட்டு டே ஓடுகாலி, இன்னமும் பொய்ய சொல்லி சமாளிச்சு எங்களை ஏமாத்தலான்னு மட்டும் நினைக்காத, அப்பா இன்னொரு விஷயம் தெரியுமா, இவங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஷோரூம் ஸ்டார்ட் பண்றதுக்கு இதோ நிக்கிதே பார்லரம்மா, அவங்க அப்பா கிட்ட இருந்து பணத்தை வாங்கினாங்கன்னு சொன்னாங்கல்ல, அதுவும் பொய்ப்பா, உங்களோட பென்ஷன் பணம் 27 லட்ச ரூபாவை வச்சுதான் அந்த ஷோரூமையே ஆரம்பிச்சிருக்குதுங்க,
அப்படின்னு இங்க முத்து சொல்லிக்கிட்டு இருக்க உடனே ஜீவா, சரி நான் பண்ணதுக்கெல்லாம் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், நான் கிளம்புறேன் அப்படின்னு இங்க ஜீவா சொல்ல உடனே முத்து இருந்துக்கிட்டு, ஜீவா உங்க மேல எங்களுக்கு கோவம் தான், ஆனாலும் உங்களுக்கு மேல இவங்க 2 பேர் மேல எங்களுக்கு அதை விட கோபம். இனிமேலாவது நீங்க இந்த மாதிரி தப்பு பண்ணாம நேர்மையா இருக்க பாருங்க அப்படின்னு இங்க முத்து ஜீவாவுக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்க உடனே ஜீவா சொல்றாங்க, இங்க பாருங்க, இதோ நிக்கிறாரே முத்து, இவர் ரொம்ப நல்லவர், நேர்மையானவர். இவருக்காக தான் நான் வந்து இந்த உண்மையை உங்ககிட்ட சொல்ல வேண்டியதா இருந்தது. நான் கிளம்புறேன் அப்படின்னு இங்க வீட்டுக்கு வந்து தரமான சம்பவத்தை செஞ்சுட்டு அங்க இருந்த ஜீவா கிளம்புறாங்க. போகும்போது இங்க மனோஜையும் ரோகிணியையும் பயங்கரமா ஒரு நக்கல் சிரிப்பு சிரிச்சுட்டு தான் அங்க இருந்து கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் இங்க ஜீவா சொல்லிட்டு போனதுல இருந்து பயங்கர கோவத்தோட இங்க விஜயா, மனோஜ் இங்க வா அப்படின்னு கூப்பிட்டு இங்க காலரை பிடிச்சி அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. டேய், யாரோட பணத்தை எடுத்துக்கிட்டு போய் யாருடா ஷோரூம் ஸ்டார்ட் பண்றது அப்படின்னு பயங்கரமா காத்த உடனே மனோஜ் இருந்துக்கிட்டு, அம்மா என்ன அடிக்காதம்மா, எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. ரோகிணி தான் இந்த மாதிரி பணத்தை வீட்டில் கொடுக்க வேணாம், ஷோரூம் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிச்சு, நானும் நல்ல ஐடியாவா இருக்குதுன்னு தான் பண்ணேன் அப்படின்னு இங்க ரோகிணியை கை காட்டுறாரு மனோஜ். உடனே இங்க விஜயாவுக்கு பயங்கர கோபம் வந்து, ஏய் நீ தான் இதையெல்லாம் பண்ணியா, இங்க வா அப்படின்னு சொல்லிட்டு ஓங்கி பலார்னு இங்க ரோகிணிய லெஃப்ட் ரைட் வாங்கிட்டு இருக்காங்க விஜயா. ஏண்டி பணம் வந்ததை எங்க கிட்ட கூட சொல்லல, அதுவும் உங்க அப்பா மலேசியால இருந்து அனுப்புனாருன்னு சொன்னேன், எதுக்காக இந்த மாதிரி ஒரு பித்தலாட்டத்தை பண்ணிக்கிட்டு இருந்த அப்படின்னு இங்க விஜயா கேட்க உடனே ரோகிணி சொல்றாங்க, அந்த பணம் நாங்க ஒன்றும் செலவு பண்ணலையே ஆண்டி, அந்த பணத்தை வச்சு நாங்க ஷோரூம் தான் ஸ்டார்ட் பண்ணோம். அந்த பணத்தை உங்ககிட்ட கொடுத்துருந்தா மனோஜ் இன்னொரு வேலை வெட்டி இல்லாம தான் இருந்திருப்பாரு அப்படின்னு இங்க ரோகிணி பயங்கரமாவே நடிக்க உடனே இதையெல்லாம் கேட்ட விஜயாவோ, ஏண்டி என் பிள்ளைக்கு என்ன பண்ணணும் எனக்கு தெரியாதா அப்படின்னு ரொம்பவுமே கோபமா ஆகி இங்க விஜயா ரோகிணிய மறுபடியும் அடிக்கிறாங்க. இதையெல்லாம் பார்த்த முத்து உடனே பேச ஆரம்பிக்கிறாரு. அப்பா நான் தான் சொன்னல, இந்த ஃப்ராடு பார்லரம்மா ஏதோ ஒரு தப்பு பண்ணுதுன்னு, கடைசியில் பார்த்தா இதுதான். இது மட்டும் இல்லைப்பா, இன்னும் எதையோ மறைக்குது, எனக்கு மனசில் பட்டுக்கிட்டே தான்ப்பா இருக்கு. கண்டிப்பாக எல்லா உண்மையும் வெளியே வரும். அது மட்டும் இல்லை, இது ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கு, அப்பா மலேசியாவில் இருக்காருன்னு. எனக்கு என்னமோ அது கூட பொய்ன்னு தான் நினைக்கிறேன். அந்த மலேசியா மாமா கூட பொய்ன்னு தான்ப்பா என் மனசில் பட்டுக்கிட்டு இருக்கு. இந்த ஃப்ராடு பார்லர் அம்மாவை அதோட ஃப்ரெண்டு வித்யாவுக்கு தான்ப்பா எல்லாமே தெரியும். அந்த வித்யாவை பிடிச்சோன்னு வச்சுக்கோங்க, எல்லா உண்மையும் வெட்ட வெளிச்சமாகும். இந்த மனோஜ் தான் ஒரு ஃப்ராடுன்னு பார்த்தா அவன் கட்டிக்கின்னு வந்த ஃப்ராடும் அதுக்கு மேலே இருக்குது அப்படிங்கிற மாதிரி இங்க முத்துவும் தன்னோட சந்தேகத்தை வெளியே சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்த விஜயாவோ பயங்கரமா இங்க ரோகிணியையும் மொத்துன்னு வச்சு வாங்கிட்டு இருக்காங்க. விஷயம் தெரிஞ்ச விஜயா, இனிமே இந்த ரோகிணியையும் மனோஜையும் வீட்டுள்ள வச்சிருக்க கூடாது, கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க. அப்படியே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்க. தேங்க்யூ.